ஆக்டிங்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நம்மள விரட்டுறாங்கங்க, புரியலையா? மணி அடிச்சது சரி. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வந்து ப்ராஜெக்ட் 22ஓட பூஜை வீடியோ இது, ஓகேவா? நேரத்தே நீங்கள் வந்து பூஜை வீடியோ பார்த்துருப்பீங்க, அதோட பிளாக் தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பிரேமுக்கு பொண்ணு பார்க்க போறோம். பிரேமுக்கு பொண்ணு பார்க்க போறோம். என்ன எழுதிருக்குல்ல, ப்ராஜெக்ட் 22 பூஜை டைரக்டர் நம்ம பேர் இருக்கு. காய்ஸ்ல என்னென்ன இருக்குதுல்ல இதுலயா? இதுல எப்பவுமே சீருக்கு என்னங்க எடுத்து வருவாங்க? பழம் இருக்கு, மாலை இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, ஊதுவத்தி, சாம்பிராணி, சூதம், அப்புறம் ஸ்வீட்ஸ், இது எல்லாமே இருக்கும். வரனால ஃபர்ஸ்ட் டைம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பூஜை பண்றோம். ஆமா, பதத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் பூஜை பண்றோம். ஏன்னா மோஸ்ட்லி நார்மலா சிம்பிளா ஒரு அர்ச்சனை பண்ணிப்போம் பதம் டைட்டில்ல. இந்த வாட்டி தான் இவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு பூஜை ஒண்ணு. ஸோ ஆமா காய்ஸ், இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம படத்துக்கு வந்து இந்த மாதிரி கிளாப் போட்லாம் வச்சு வந்து பூஜை பண்றோம். ஸோ நம்ம படத்துல வந்து யாரெல்லாம் நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்திருப்பீங்க. கூட சீக்கிரம் வந்து அவங்க வந்துருவாங்க. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இப்ப அவங்க கூட சேர்ந்து அவங்க நம்ம கூட ஜாயின் பண்ண கையோட நம்ம வந்து நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதான் இந்த படத்துல நீங்க நடிக்கிறதுக்கு என்ன ஃபீல் பண்றீங்கன்னு அவங்க கிட்ட அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் கோயிலுக்குள்ள போவோம். ஓகே, நம்ம பையனுங்க பக்கத்துல வந்துட்டானுங்க. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துல அவனுங்க இங்க ரீச் ஆயிட்டதுக்கு அப்புறம் ஸ்டார்ட். அது ஒண்ணும் இல்லைங்க, தீபாவளி டைம் ஆச்சா, அது ஒரு மாதிரி ஜாமா இருக்கான் தானே? ஆமா, ஏன்னா இங்க முன்னாடி கூட அந்த யூத்தன் ஏரியால தான் அவ்வளவு ஜாமா. அங்க ஏது அதை கிராஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷத்துல வந்துடலாம். 2 நிமிஷம் வந்துடலாம். என்ன முரளி அச்சனையா? ஆமாங்க, நம்ம பூஜை ஸ்டார்ட். பேர் சொல்லுமா? சொல்லுங்க. ஓகே, பிரேம் கார்லின். பிரேம் கார்லின். பிரேம் கார்லின். பிரேம் கார்லின் லாவண்யா. முரளிதரன். முரளிதரன் லாவண்யா. ஜோதி. ஜோதி லாவண்யா. வீர லாவண்யா. ரவி லாவண்யா. ஷாவண்யா. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு தானே இருக்கு, ஆடியோ போயிட்டு இருக்கு. எல்லாம் ஆடியோ போயிட்டு இருக்கு, ரெக்கார்ட் பண்ணிருக்கு. ஐயர் மோக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ரா கைஸ் தோ ஒரு வழியா நாங்க ஆரம்பிக்க போறாங்க. இப்ப கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் நடக்குது உள்ளுக்கு. ஏன்னா பெரிய சீரா வந்துட்டோமா. ஏன்னா இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னால எங்களுக்கும் பெருசா ஐடியா இல்ல. ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண வராங்க. கடவுள் மேல பாரத்தை போட்டு பதத்துக்குள்ள நுழைவோம். கேடிஎஸ் தேங்காய்லாம் அப்புறம் தருவாங்க. அர்ச்சனைலாம் முடிஞ்சு. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்க போறேன். எல்லாத்துலயும் வளவலன்னு கொலை தான். எனக்கு என்னன்னாக்க, இந்த படத்துக்கு நீ எப்படி சூஸ் பண்ண? ரொம்ப நாள் கழிச்சு பிரேம் கார்லின் டீமுக்குள்ள வந்து நடிக்க போற, உனக்கு எப்படி இருக்கு? ஓகே, என்னையும் அந்த படத்துல கூப்பிட்டாங்க என்ன நடிக்கணும்னா அந்த கேரக்டர் என்ன டிமாண்ட் பண்ணிச்சு. ஸோ எனக்கு நான் ஃபீல் பண்ண அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் ஸோ அந்த கேரக்டர் இந்த படத்தில் பார்க்கறதுக்கு உங்களை இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றும் படத்தில் என்கேஜ் பண்ணோம். ஸோ அதனால தான் எனக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது இந்த படத்தில். ஆமாம், ரொம்ப சூப்பர். ஏன்னா நானும் வந்து டிஸ்கஷன் டைம்லலாம் வந்து யோசிச்சேன், ஓகே குக்கிக்கு இது செம்மையாக சூட் ஆகும்னு. இப்போ என்னன்னா, இப்போ இந்த படத்துக்கு நம்ம ஸ்பெஷலாக பூஜை ஒன்று பண்ணுறோம். பிஃபோர் நம்ம எந்த படத்துக்கும் இதெல்லாம் பண்ணதில்லை. ஸோ எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருக்கு? புதுசாக இருக்கு. ஸோ நம்மள எல்லா படத்துலையும் பண்ணுவாங்க பெரிய பெரிய படத்துக்கு. ஸோ நம்மளே இப்போ பண்ணிருந்தால இந்த ஃபீல்டு இது குட் வைப்ரேஷன். ஆமாம், எனக்குமே ஸ்கிரிப்டே இல்லாமல் நாங்கள் ஷூட்டிங் போவோம். இந்த வாட்டி தட்டோட வந்து அதுதான் வித்தியாசம். அதான் ஐயர் கொதறாரு. சரி மச்சி, நான் டிஸ்கஷன் டைமும் சரி, அப்புறம் உங்ககிட்ட ஸ்டோரி சொல்லும் போதும் சரி, அந்த அந்த ப்ராசஸ் டைமே எனக்கு உன் ரோல் வந்து இப்போ தான் இருக்கும்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. உனக்கு சூட்டபிளா இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. நீ எப்படி அதை சூஸ் பண்ண? இல்லை, இந்த பிரேமும் சரி நீயும் சரி, இந்த கதை சொல்கிறப்ப வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது நம்மளோட 20 ஃபர்ஸ்ட் படம். ஸோ நம்ம எடுத்த ஸ்கிரிப்டே இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. என்னோட கேரக்டர் கொஞ்சம் இன்டீப்டாக போன மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த படத்தை இன்வால்வ் பண்ணுறப்ப ஓகே, நம்மளோட ஆக்டிங்காக இருக்கட்டும் சரி, நம்ம ஸ்கிரிப்ட் சொல்கிறப்ப நம்மளோட டைலாக் இருக்கட்டும் சரி, நம்மளோட ஸ்க்ரீன் பிளே எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், இன்டீப்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ளேயே செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பார்ப்போம்ல இந்த படம் வரப்ப என்னோட ஆக்டிங் எனக்கே எப்படி இருக்கு, எனக்கு படம் பார்க்குறப்ப எனக்கு தெரியும். அப்புறம் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம படத்துக்கு ஒரு பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீரை இதெல்லாம் பண்ணுறோம். உனக்கு எப்படி இருக்கு? ஓகே, எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது இந்த படம் இது பண்ணுறப்ப, இந்த மாதிரி பூஜை பண்ணுறப்ப. பார்ப்போம், படமும் ஸ்பெஷலாக இருக்கட்டும் ஆடியன்ஸ்க்கு. ஓகே, வணக்கம் கதாநாயகி. ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் செல்ஃபை இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து ஆடியன்ஸ்க்கு எங்களை தெரியும், எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, எங்கள் டீமுக்கு. உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து ஜோதி. இதுமாரிக்கு நான் வந்து படம் நடிச்சதுலாம் இல்லை. நான் வந்து பார்ட் டைமாக மாடலிங் செஞ்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு மாடலிங் செஞ்சிருக்கேன், அவ்வளவுதான். ஆமாங்க, அங்க பார்த்துதாங்க எங்களுக்கு இவங்க தான் ஹீரோயினா வேணும்னு அதான் பிடிச்சார் நம்ம டைரக்டர். இல்ல ஆக்சுவலா நீங்க கதை கேட்கும் போது அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆனிச்சு? இது வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சரி நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அதுல அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நானும் ஓகே ஒரு ட்ரை பண்ணுவோம். அதனால தான் நான் இதான் என் மொதல் படம். எங்களுக்கு ரொம்ப முக்கியமான என்னன்னா, எங்க 22வது படம் ஃபர்ஸ்ட் பூஜை. உங்க ஃபர்ஸ்ட் படமே நம்ம வந்து கோயில் அந்த மாதிரி பூஜை ஸ்டார்ட் பண்றோம். நீங்க அதை பத்தி சொல்லுங்களேன்.
பூஜை. ஆனால் இது முன்னுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு இல்லை. ஸோ அந்த பூஜை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. யா ஸோ காய்ஸ், நம்ம டீமுக்கு ஒரு புது வரவு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இப்போ நம்ம கூட வந்து பேச போகிறது வேற யாரும் இல்லைங்க, நம்மளை விட்டா வேற யாரு? பிரேம் வாங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பிரேம் கார்த்தின் பேசுகிறேன், இந்த படத்தோட இயக்குனர். யா, நான் முரளிதரன் பேசுறேன். நான் இந்த படத்தோட ஏடின்னு வச்சுக்கலாம், நடிகர்னு வச்சுக்கலாம், எல்லாமே எல்லா வேலையும் தானே பார்க்க போறோம். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரி ரைட் பண்ணும்போது சரி, ஒன்னா டீமா டிஸ்கஸ் பண்ணும்போது சரி, உங்களுக்கு இதோட டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு? இவ்வளவு தூரம் வந்திருக்கும் பூஜை, அதை பத்தி பேசுங்களேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. எல்லாமே தானாகவே உருவாகி இவ்வளோ தூரம் வந்து நிற்கிது. இந்த படத்தோட ஐடியா வந்து இது வந்து என்னோட படத்தில் வந்து எல்லா படமும் வந்து எனக்கு எப்படி ஐடியா வந்துச்சு அப்படின்றது வந்து நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படமும். இந்த ஐடியாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே புதுசாக இருக்கும். இப்படி ஒரு படம் வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படியேப்பட்ட ஒரு படம் தான் இது. நீங்கள் வந்து என்னோட படம் எல்லாமே எதிர்பார்க்குற மாதிரி இந்த படத்தை ரொம்பவே அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு படமாக அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதான் இப்போ நான் முரளி கிட்ட கேட்கணும்னா, இந்த படத்தில் உங்களோட ரோல் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஆமா, அந்த ரோலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலா என் ரோல் வந்து சொன்னாக்க ஃபர்ஸ்ட் ஸ்டோரி கேட்கும் போது இருக்கட்டும். ஏன்னா எப்பவுமே இதுதான் ஒரு ரோல்னு சொல்லி ஃபிக்ஸடா ஒரு ரோல் வரும். இந்த படத்தோட ரோல் மட்டுமே வந்து எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்குது. ஏன்னா வந்து அந்த கதை கேட்கும் போது அது டிராவல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இந்த ரோல்ல நிறையவே இருக்கு, கொஞ்சம் டீப்பாவே இருக்கு. ஸோ அதனால சொல்றேன், எனக்கு நான் பர்சனலா இந்த படம் பண்ண போகுது, இந்த ரோல் பண்ண போகுது வந்து எனக்கு சந்தோஷம். அதான் இப்போ வந்து முரளியோட படம் அப்படின்னு பொழுது நீங்க புதுசா அப்படின்றத விட நீங்க முரளியோட ஃபேனா இருந்தீங்கன்னா நீங்க என்ன அவர்கிட்ட எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் டபுள் ட்ரிபிள் மடங்காவே இந்த படத்துல அதிகமாவே இருக்கும் ஒவ்வொரு ஃப்ரேமும். ஆமா, படத்துல உள்ள எல்லாருமே எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தான் ரைட்டிங்கும் போயிருக்கு, டிஸ்கஷனும் போயிருக்கு, அண்ட் படத்தோட ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ காய்ஸ், சீக்கிரம் உங்களை வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் வந்து பார்க்க போறோம். கூடிய சீக்கிரம் வந்து நிறைய அப்டேட் வந்து வரப்போகுது. ஸோ இந்த வருஷத்துக்குள்ளே நிறைய அப்டேட் வந்துடும். போக போக வந்து ஒவ்வொரு அப்டேட்டாக நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகேவா? ஸோ பாய் காய்ஸ். பாய். இரு இப்போ அவனுக்கு நான் என்ட்ரி பிஜிஎம் தான் பாரு, மைக் கனெக்ட்ல இருக்கு. பாம இருக்கும், ராம இருக்கும், பாதி பாதி அதான் இருக்கு, இலைங்க ஒளி ஓரமான இருக்கு, எஸ்ன்னா தந்தனக்கா ஓகேண்ணா கும்பலக்கா. டேய் ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு போடா. அது சொல்லவே இல்லை. கிட்ட வரணுமா என்ன கதை? இல்ல இங்கதான். ஹலோ 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 பிரேம். ஓகே, எப்படி இருக்கீங்க? வணக்கம் குகி. வணக்கம். ஆஃப்டர் சோ லாங் நீங்க திரும்ப பிரேம் கர்லின் ப்ரொடக்ஷன்ஸ்ல நடிக்க வந்திருக்கீங்க. அப்புறம் இந்த படத்தை பத்தி என்ன எக்ஸ்பெக்டேஷன், என்ன சொல்லி உங்களை இந்த படத்துல நடிக்க வச்சாங்க? என்ன சொன்னாங்கன்னா, அந்த கதை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால நான் ஓகே வை நாட் நம்ம பண்ணலான்னு தான் சொல்லி இந்த படத்துல இறங்கிடுறேன். ஆமா, எதுக்கு நம்ம இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து பேசுங்கன்ட்டாங்களா? எனக்கு ஃபார்மலா வருதுங்க. கமலா நாங்க பிஞ்சா என்ன பண்ணாங்கன்னா, ஓ கேமரா பார்த்து எங்க எதிர்ச்சியா இருக்க கூடாது, நாங்க பேசுற டிஸ்கஸ் பண்றது கொஞ்சம் கிட்ட இருக்கும். ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லிடுங்க. கேள்வி கேட்கும் போதுலாம் அவன் கையில வச்சிருந்தான், இப்ப மாட்டான். மச்சி நீ சொல்லு. ஆக்சுவலா ஆமா மச்சி ஓகே சார் பண்ணலாமா? மச்சி நீ சொல்லு. ஆக்சுவலாக ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணப்போ சரி, உங்கள்கிட்ட ஸ்டோரி சொல்லும் போதும் சரி, எனக்கு தெரியும் அந்த ஸ்டோரி வந்து உனக்கு எந்த அளவுக்கு சூட்டாக இருக்கும். நீ என்ன எப்படி இதை சூஸ் பண்ண, இதே உனக்கு ஓகேன்னு சொல்லி உனக்கு எப்படி ஃபீல் ஆனிச்சு? இல்லை ஆக்சுவலி இது நம்மளோட 21st படம். ஸோ நம்ம எடுத்த ஜேர்னலே இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஜேர்னராக இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் நம்மளோட ஸ்கிரிப்டும் சரி, நம்மளோட கேரக்டர் சரி, இது கொஞ்சம் இப்போ பேசு மணி அடிச்சிருச்சு. அப்போ ஸ்கிரிப்டில் ஓகே, நம்ம இந்த பட ஸ்கிரிப்ட் நான் கேட்குறப்ப முதல் வந்துட்டு இது நம்மளோட 21st உனக்கு கொண்டு வேண்டா சப்பாத்தி வெளியே விட்டு வந்துட்டேன். ஓகே, இது நம்ம 21st படம். இந்த ஸ்கிரிப்ட் கேட்குறப்ப வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஓகே, நம்மளோட புது ஜேர்னராக இருக்குது. ஓகே, நம்மளோட கேரக்டராக இருக்கட்டும் சரி, நம்மளோட ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நம்மளை விரட்டுறாங்கங்க, புரியலையா? மணி அடிச்சது சரி சரி. அதாவது இப்போ நீ பூஜைக்கு வந்திருக்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து நம்ம பதத்துக்கு ஒரு பூஜை ஒன்று போட்டிருக்கோம். ஸோ நீ எப்படி ஃபீல் பண்ற இதை? ஆக்சுவலி இது நம்மளுக்கு வந்து 21st படம். நம்ம எடுத்த படத்தை இதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ப்ரொஃபஷனலாக போகிற மாதிரி இருக்கு. சாரி, இது 22nd படம். 22nd அவரோட மாதிரியே சொல்ல தெரியாது. ஓகே ஓகே, அதுக்கு கட் பண்ணிருக்கு. ஓகே, மறுபடியும் சொல்லி கேள்வி. சரி, ஐயோ சரி. இது வரைக்கும் நம்ம பதங்களுக்கு அர்ச்சனை இந்த மாதிரி சிம்பிளா தான் பண்ணியிருக்கோம். நம்ம பெருசா இந்த அளவுக்கு போனதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பத்துக்கு பூஜை பண்றோம்.
ஸோ எப்படி நீ ஃபீல் பண்றது? ஓகே, ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம படத்துலேயே வந்துட்டு இது கொஞ்சம் ஸ்பெஷலான படமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பூஜை பண்ணுறப்ப சரி, நம்மளோட ஆக்டிங்காக இருக்கட்டும் சரி, நம்ம எடுத்த ஸ்க்ரீன் பிளே இருக்கட்டும், எல்லாமே வேற லெவலில் இருக்கு. அண்ட் பூஜையும் சரி கொஞ்சம் வேற லெவலில் போகணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். பார்ப்போம் பூஜை எப்படி இருக்குதான் இல்ல இவன் எங்கேயோ போயிட்டான். டேய் பூஜை பூஜை பண்ணி வேற level பூஜையா இருக்கட்டும், நம்ம ஆக்டிங் எல்லாம் வேற லெவல் போதான். ஓகே டேய் இந்த பூஜை எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஐயோ நீங்க வந்து குறவா கேளுங்க, நான் குறவா சுட்டு பட்டுன்னு போயிடுவேன். தாப்போ ஏ ஓகேவா? வணக்கம் கதாநாயகி. வணக்கம். ஆக்சுவலா உங்க பேரை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. ஏன்னா பிரேம் கர்லின் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த டீமுக்குள்ள நீங்க புதுசு. நான் வந்து ஜோதி. வேற என்ன சொல்றது? வேற என்ன பண்ணிருக்கீங்க? சரி வேற என்ன முதல்ல இருந்து பண்ணிருக்கீங்க? போயிடலாம். Okay. கைஸ் பேசிட்டு ரிமோட் டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ திரும்ப லைட் திறந்துட்டாங்க. இப்போ போட்டோ பிடிச்சிடலாமா? இதெல்லாம் வேற நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணுமா? ஒன்றும் பண்ண முடியாது. சரிட்டு போன பேசு. என்னடாச்சு? என்ன ஆச்சா? ஐயோ என்னாச்சு முரளி? கதைதான்டா, நெசமா கதைதான். என்ன பூச்சிக்கிட்டேன்னு காப்பாத்தணும்னு சொல்லி என் மூச்சே நிறுத்திட்டான். அவன் போன அடிச்சு உள்ளே இருக்கோம். யார் சொல்ற போன் அடிக்குது? நான் தான் அடிக்குதுன்னு அங்க போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது.